வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தக்காளியையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி டாப்ல வந்து கொஞ்சமா வந்து கட் பண்ணிக்கிருவோம். முட்டையை வந்து நம்ம இந்த தக்காளிக்குள்ள ஊத்த போறதுனால டாப்ல வந்து சின்னதா கட் பண்ணா போதும். 2ஆ கட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த உள்ள தக்காளிக்குள்ள இருக்கு இல்லையா சதை, அதை எல்லாத்தையும் எடுத்துருவோம். உள்ள இந்த மாதிரி எம்டியா இருக்கணும். அதே மாதிரி இந்த தக்காளிக்கும் எடுத்துருவோம். இதுல கொஞ்சம் சதை இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம எடுத்துருவோம். நான் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து இது கூட சேர்க்க போறேன். ஸ்லைஸா கட் பண்ணி அந்த தக்காளி உள்ள வந்து சேர்க்க போறேன். பட்டர் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் சேர்க்கிறேன். இந்த பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து முட்டையை உடைச்சு இந்த தக்காளிக்குள்ள வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இதை வந்து நீங்க பீட் பண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம சேர்த்துக்கிருவோம். இன்னொரு முட்டையை உடைச்சு இன்னொரு தக்காளி இருக்கு இல்லையா, அதுல சேர்த்துக்கிருவோம். இதை வந்து நம்ம அவன்லையும் வைக்கலாம், இல்ல வடச்சட்டியிலையும் வச்சுக்கிடலாம். ஸோ நான் வந்து அவன்ல வைக்க போறேன். அவன்ல வைக்கும்போது நான் 400 டிகிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து செட் பண்ணி வைக்க போறேன். நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சாலுமே ஒரு வடச்சட்டியில வச்சுட்டு அதையுமே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சா போதும். இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிருவோம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். இது கூட வந்து டாப்ல வந்து கொஞ்சம் சீஸ் சேர்த்திருக்கேன். வேணும்னா சீஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து அவன்ல வந்து வச்சுட்டேன். 400 டிகிரி 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரா வெந்திருக்கும். இப்ப டாப்ல கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மூடி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து வெந்திருக்கா அப்படின்னு நம்ம வந்து கட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, எக் வந்து சூப்பரா வெந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.